கும்பகர்ணன் கூறிய வார்த்தைகள் ராவணனுக்கு மிகுந்த கோபம் ஊட்டின. முகமும் கண்களும் சிவக்க, மீசையும் உதடுகளும் துடிக்க, பற்களை கடித்தபடி, "தம்பி கும்பகர்ணா, உபதேசம் செய்வதற்காக உன்னை இங்கே அழைக்கவில்லை. உன்னையோ ஏனையோரையோ நம்பி நான் பகை தேடிக் கொள்ளவில்லை. என் வீரத்தையும் வலிமையையும் நம்பித்தான் இப்பகையை தேடிக்கொண்டேன். உன்னை அரைகுறை தூக்கத்தில் எழுப்பியது தவறு. போய் உன் தூக்கத்தை தொடர்ந்து நடத்து" என்று ஆவேசத்துடன் கூறினான். கும்பகர்ணன் என்ன செய்வான் பாவம்? உடன் பிறந்த பாசத்தால் உண்மையை எடுத்துரைத்தான். பலனில்லை. "அண்ணா, போர் செய்ய பயந்து நான் தங்களுக்கு அறிவுரை சொல்லவில்லை. நம் அரக்கர் இனமும் உங்கள் கீர்த்தியும் அழிந்துவிடக் கூடாதே என்றுதான் கூறினேன். போர் செய்வதில் தாங்கள் உறுதியாக இருப்பதால் இதோ இப்போதே போருக்கு புறப்பட்டு விட்டேன். ஆனால் ஒன்று, போரில் நான் கொல்லப்பட்டு விட்டால் நிலைமையை உணர்ந்து சீதையை கொண்டு போய் விட்டுவிடுங்கள். தங்களை கடைசியாக பார்த்து விடைபெறுகிறேன். போருக்கு புறப்படுகிறேன்" என்று கூறி பெரும் படையுடன் போர்க்களத்தில் நுழைந்தான். கும்பகர்ணனை கண்டவுடன் விபீஷணன் ராமனிடம், "கும்பகர்ணன் எனது இளைய அண்ணன். இவன் என் மூத்த அண்ணன் ராவணனைப் போல் கொடிய குணம் கொண்டவன் அல்ல. எதிலும் நீதி தவறி நடக்கக்கூடாது என்று பிறருக்கும் வலியுறுத்தி தானும் அதுபோல் நடப்பவன். முடிந்தால் அவனையும் நம் பக்கம் சேர்த்து கொள்ள வேண்டும்" என்று கூறிவிட்டு, "நானே சென்று அவனுடன் பேசுகிறேன்" என்று புறப்பட்டான். தன்னை தேடி வந்து வணங்கி நின்ற தம்பி விபீஷணனை பார்த்து கும்பகர்ணன் கண்ணீர் மல்க, "தம்பி, ஏன் இங்கு வந்தாய்?" என்று கேட்டான். விபீஷணன் ராவணனிடம் ஏற்பட்ட பிணக்கையும் பிறகு ராமனை அடைந்ததையும் விளக்கமாக கூறினான். அண்ணன் ராவணன் அநீதி வழியில் சென்று சாக துணிந்து விட்டதாக கூறி வருந்தினான். ராமனின் உயர்ந்த குணங்களை பாராட்டி கும்பகர்ணனை தன்னுடன் வந்து ராமன் பக்கம் சேர்ந்து விடுமாறு வேண்டினான். ஆனால் கும்பகர்ணனோ விபீஷணனை பார்த்து, "உன்னை பொறுத்தவரையில் நீ செய்தது நியாயமே. என்னை பொறுத்தவரை என்னை மலைபோல் நம்பி போருக்கு அனுப்பியுள்ள அண்ணனை ஏமாற்றி பகைவர் பக்கம் சேர்வது சரியல்ல. இந்த உலக வாழ்வு நிலையற்றது, நீர்க்கோளம் போன்றது. இந்த அற்ப உலக வாழ்வை நான் விரும்பவில்லை. என்னை நம்பியுள்ள அண்ணனுக்காக உண்மையாக போரிடுவதையே விரும்புகிறேன். அப்படி போரிட்டு களத்தில் மடிவதே பெருமை. உன்னாலாவது நம் குலம் தலைக்கட்டும். போய் வா" என்று கூறி அனுப்பினான். பின்னர் போர்க்களம் சென்று ராமரின் படைகளுடன் கடுமையாக போரிட்டான். கும்பகர்ணனின் அசாத்திய வலிமையால் தங்களுக்கு ஏற்பட்ட தாக்குதலையும் உயிர் சேதத்தையும் தாங்க முடியாமல் வானர சேனைகள் பின்வாங்கின. எனவே களத்துக்கு விரைந்தான் ராமன். தன் சக்தி வாய்ந்த அம்புகளால் தாக்கி கும்பகர்ணனை துண்டு துண்டாக சிதறச் செய்தான். கும்பகர்ணன் களத்தில் மாண்ட செய்தி கேட்டு ராவணன் அதிர்ச்சியடைந்து மனம் கலங்கி வருந்தினான். பலவாறாக புலம்பினான். தந்தையின் நிலை கண்டு மூத்த மகன் இந்திரஜித் எனப்படும் மேகநாதன் தந்தைக்கு ஆறுதல் கூறி தானும் போர்க்களம் புறப்பட்டான். இந்திரஜித் சிறந்த வீரன், மாயாஜல கலை அறிந்தவன். எதிரிகளின் கண்களுக்கு புலப்படாமல் அவர்களை தாக்கி மாயமாக மறைந்துவிடும் மந்திரக்கலை தெரிந்தவன். மண்ணில் மட்டுமல்லாமல் விண்ணிலும் போரிடக்கூடியவன். அவனது தலைமையில் அரக்கர்கள் உற்சாகமாக போரிட்டனர். இந்திரஜித் கடுமையாக போரிட்டு வானர படைகளுக்கு பெரும் சேதத்தை விளைவித்தான். வானர வீரர்களை கொன்று குவித்தான். அவனை எதிர்த்து நின்றான் லக்ஷ்மணன். லக்ஷ்மணனை இந்திரஜித்தால் எளிதில் வெல்ல முடியவில்லை. எனவே இனி அவனுடன் மண்ணில் போரிடக்கூடாது என்று எண்ணி விண்ணில் தன் தேருடன் எழுந்து மறைந்து போரிடத் தொடங்கினான். தன்னிடம் இருந்த கொடிய நாக விஷமுள்ள அம்பினால் ராமன் லக்ஷ்மணன் இருவனையும் தாக்கி அவர்கள் மூர்ச்சையாகி கீழே விழும்படி செய்தான். "வெற்றி வெற்றி" என்ற முழக்கத்தோடு அரண்மனை திரும்பிய இந்திரஜித்தை மகிழ்ச்சியோடு கட்டி அணைத்து கொண்டான் ராவணன். ராமலக்ஷ்மணர் இருவரும் தன் அன்பினால் தாக்கப்பட்டு மூர்ச்சையாகி மூர்ச்சை தெளியாமலே மரணமடைவது உறுதி என்றான் இந்திரஜித். நாக பாசத்தால் ஒருவர் தாக்கப்பட்டால் அந்த கொடிய விஷத்தை நீக்கும் மூலிகைகள் சஞ்சீவி பர்வதம் என்னும் மலையில் இருந்தன. அந்த மலை வெகு தூரத்தில் இருந்தது. அந்த மலைக்கு பறந்து சென்று குறிப்பிட்ட மூலிகையை எடுத்து வரப்போனான் அனுமன். அங்கே போனதும் அந்த மூலிகை எது என்று கண்டுபிடிக்க முடியாததால் மொத்த மலையையே அடியோடு பெயர்த்து கையில் ஏந்தி கொண்டு வந்துவிட்டான். சஞ்சீவி மலையின் மூலிகை மருந்தால் ராமலக்ஷ்மணர் மூர்ச்சை தெளிந்து உயிர் பிழைத்து எழுந்தனர். மறுநாள் பொழுது புலர்ந்தது. போர்க்களத்தில் போர் முழக்கம் கேட்கவே ராவணனும் இந்திரஜித்தும் திடுக்கிட்டு விழித்தெழுந்தனர். அனுமன் கொண்டு வந்த சஞ்சீவி மூலிகையால் எல்லோரும் உயிர் பிழைத்து விட்ட செய்தி அறிந்தனர். ஆவேசம் கொண்டனர். இந்திரஜித் மீண்டும் தனது மாயப்போரினை செய்தான். இந்திரஜித்தின் இந்த மாயாஜால போர் முறையை எப்படி எதிர்ப்பது என்கிற வலிமையை அதற்குள் ஒரு யாகத்தின் மூலம் பெற்றுவிட்டான் லக்ஷ்மணன். இதை அறியாத இந்திரஜித் லக்ஷ்மணனுடன் போருக்கு வந்தான். அவனை தாக்கி கொன்றான் லக்ஷ்மணன். இந்திரஜித்தின் மரண செய்தி கேட்ட ராவணன் இடி ஓசை கேட்ட நாகம் போல் நடுங்கினான். களத்தில் தம்பியை இழந்தேன், மகன்களை இழந்தேன், தளபதிகளை இழந்தேன். இதோ இனி நானே நேருக்கு நேர் மோதி அந்த ராம லக்ஷ்மணர்களை கொன்று அழிப்பேன் என்று வீர சபதம் ஏற்று போர்க்களம் புறப்பட்டான்.
கோபம், வெறுப்பு, பழிவாங்கும் உணர்ச்சியுடன் ராமன் மீது கடுமையான ஆயுதங்களை ஏவினான். ராமன் தனது எதிர் அம்புகளால் அவற்றையெல்லாம் முறியடித்தான். ராவணன் உடல் முழுவதும் அம்புகள் தைத்தன. அவனது கொடி, தேர், முடி, குதிரைகள் எல்லாம் அழிந்தன. இறுதியில் இருப்பது அவன் உயிர் ஒன்றுதான். ராமன் இப்போது பிரம்மாஸ்திரம் எனப்படும் வலிமை மிக்க அம்பினை தனது கோதண்டம் எனப்படும் வில்லில் பொருத்தி ராவணன் மீது எய்தான். தீயை கக்கிக் கொண்டு மின்னல் வேகத்தில் பாய்ந்த அந்த அஸ்திரம் ராவணனின் நெஞ்சை பிளந்து உயிரை போக்கியது. பிறன் மனைவி மேல் ஆசை என்னும் அற்ப விஷயத்திற்காக உன்னத நிலையில் இருந்த ஒரு மாமன்னன், அரக்கர் குலத் தலைவன், சிவபக்தன், வேதம் கற்றவன் மண்ணில் வீழ்ந்து உயிர் துறந்தான். விபீஷ்ணன் அண்ணனின் மரணத்திற்காக வருந்தி பிறகு தங்கள் அரக்கர் குல முறைப்படி ஈமக்கடன்களை செய்தான். பின்னர் விபீஷ்ணன் அசோகவனத்தில் இருந்த சீதையை அழைத்து வந்து ராமன் முன்பாக நிறுத்தினான். பிரிந்தவர் இருவரும் நேருக்கு நேர் சந்தித்த போது கண்ணீர் மல்கினர். இனிமையும் மென்மையும் அன்பும் பண்பும் நிறைந்திருந்த சந்திப்பாக அது இருந்தது. பின்னர் ஒரு நல்ல நாளில் விபீஷ்ணன் இலங்கைக்கு அரசனாக முடிசூட்டப்பட்டான். முடிசூட்டு விழா கோலாகலமாக நடந்தது. ராமனுக்கு தந்தையின் கட்டளைப்படி 14 ஆண்டுகள் வனவாசம் முடிய சில நாட்களே இருந்தன. பரதன் ராமனின் பாதுகைகளை பெற்று சென்றபோது என்ன சொன்னான்? குறிப்பிட்ட நாளில் ராமன் அயோத்தி திரும்பாவிடில் தான் தீயில் பாய்ந்து உயிரை மாய்த்து கொள்வேன் என்றானே, அது ராமனுக்கு நினைவுக்கு வந்தது. அவசரமாக அனுமனை அழைத்து, நீ உடனே அயோத்திக்கு சென்று நாங்கள் எல்லோரும் புறப்பட்டு அயோத்தியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறோம் என்ற செய்தியை போய்ச் சொல் என்றான். அனுமன் புறப்பட்டு வான்வழியே அயோத்தி நோக்கி பறந்தான். குறிப்பிட்ட நாளில் ஒரு விமானத்தில் ராமன், சீதை, லக்ஷ்மணன், சுக்ரீவன், விபீஷ்ணன், அங்கதன், ஜாம்பவான் முதலானோர் ஏறிக்கொள்ள அந்த புஷ்பக விமானம் பரதன் தங்கியுள்ள நந்தி கிராமத்தை நோக்கி பறந்தது. போகும் வழியில் பரத்வாஜ முனிவரின் ஆசிரமத்தில் தங்கி விருந்து உண்டு சென்றனர். ஆனால் 14 ஆண்டுகள் வனவாசம் முடிந்தும் குறிப்பிட்ட நாளில் ராமன் திரும்பி வந்து சேராததை கண்ட பரதன் தீ மூட்டி அதில் பாய்ந்து உயிர்விட போனான். தம்பி சத்ருகனன் தடுத்தும் அவன் கேட்கவில்லை. பரதன் தீயை 3 முறை வலம் வந்து தீயில் பாயப்போகும் நேரத்தில் தாரக மந்திரம் எனப்படும் ராமநாமத்தை உச்சரித்தவாறே அனுமன் அங்கே வந்து இறங்கினான். ராமனும் மற்றவர்களும் வந்து கொண்டிருக்கும் செய்தியை தெரிவித்தான். பரதன் மிக மகிழ்ந்து ராமனை வரவேற்க அயோத்தி நகரை அலங்கரிக்க உத்தரவிட்டான். ஒரு மாலை வேளையில் புஷ்பக விமானம் வந்து இறங்கியது. ராமன் உள்ளிட்டோர் அதிலிருந்து இறங்கினர். பரதன் ஓடிச் சென்று ராமனின் பாதங்களில் வீழ்ந்து வணங்கினான். ராமன் தன்னுடன் வந்திருந்த சுக்ரீவன், விபீஷ்ணன், அங்கதன், ஜாம்பவான் முதலியவர்களை பரத சத்ருக்னர்களுக்கு அறிமுகப்படுத்தினான். ராமனின் வருகையால் அயோத்தி நகரமும் கோசல நாடும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைத்தன. ராமனுக்கு முடிசூட்டு விழாவுக்கான நாள் குறிக்கப்பட்டது. புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீரால் ராமனை நீராட்டினர். பின்னர் புத்தாடை, ஆபரணங்கள் அணிந்து ராமன் அரசாட்சியை ஏற்றுக்கொண்டான். அந்நாளில் ராமனையும் சீதையையும் சிம்மாசனத்தில் அமர்த்தி வேத கீதம் முழங்க, மங்கள இசை ஒலிக்க, மக்களின் வாழ்த்து ஒலிகள் இடையே வசிஷ்ட மாமுனிவர் ராமனுக்கு முடிசூட்டினார். அப்போது அனுமன் ராமனின் திருவடி அருகில் அமர்ந்து அரியணையை தாங்கினான். அங்கதன் உடைவாள் ஏந்தினான். பரதன் வெண்கொற்ற குடை பிடித்தான். லக்ஷ்மணனும் சத்ருகனனும் சாமரம் வீசினர். சுக்ரீவன், விபீஷ்ணன், ஜாம்பவான் ஆகியோர் வணங்கி நின்றனர். ராமனின் ஆட்சியில் கோசல நாடு குறை ஒன்றுமின்றி கோலாகலமாக விளங்கியது.